ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா கச்சாங் பொத்தோல் பெரட்டல் ஓ கோழி அவரக்காய் பெரட்டல். ஓகே, ஸோ உங்கள் வெர்ஷனில் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் சாரு முமுத்தோங், இது இப்படி தான் வெட்டணும். ஓகேயா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருங்க கச்சாங் பொத்தோலை. ஸோ இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் என்னதுன்னா, அரைக்கிற சாப்ட் இன்க்ரீடியன்ட் வந்து வெங்காயம், பூண்டு, சில்லி. நான் இந்த வாட்டி ஈக்காம்பிலிஸ் போடுறேன். ஸோ நார்மலி நான் வெஜிடேரியனாக செய்வேன், ஏன்னா எங்கள் அம்மா வந்து வெஜிடேரியன். ஸோ இந்த வாட்டி எங்கள் அம்மா இல்லை, ஸோ அதனால் நான் ஈக்காம்பிலிஸ் போட்டு அரைக்கிறேன், சாப் பண்ணுறேன். ஸோ நார்மலி நீங்கள் இதுலேருந்து ஊடாங்க கூட பாய்க்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து லேசாக இந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணால் போதும். இடிப்பாங்க, சம் பீப்புள் இடிப்பாங்க, அதுவும் நீங்கள் செய்யலாம். ஸோ இதுதான் அதோட பேசிக் இன்க்ரீடியன்ட். வேறு ஒன்றுமே நீங்கள் வந்து போட தேவையில்லை. வெங்காயம், பூண்டு, சோப்பு மிளகா, இல்லைன்னா நீங்கள் ஊசி மிளகா கூட யூஸ் பண்ணலாம் உரப்புக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா இதை வந்து வதக்கணும். இந்த சாந்து நல்லா வந்து பரட்டி எடுக்கணும். அதோட அந்த பச்சை வாசம் அடைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நம்ம சில்லி போட்டிருக்கோம்ல, ரா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா வந்து தான் வரணும். ஸோ இந்த 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 டைமில் வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வைக்கிறேன். ஓகே, ஸோ இது அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும்னு கீழே அடி பிடிச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. ஸோ இந்த டிஷ் வந்து இதே டிஷ் வந்து நீங்கள் வந்து பிரிஞ்சல் இல்லைன்னா வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, தெருங் சீனா சொல்லுவாங்களே, அதுலேயும் நீங்கள் இதே மெத்தடில் வந்து நீங்கள் பரட்டலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து இது வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து இந்த கோழி அவரைக்காவை வந்து அதில் போட்டு நல்லா பரட்டி எடுக்கிறோம். ஸோ லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதை நல்லா நீங்கள் வந்து கிளறி வைங்க. ஸோ இது வந்து சம் பீப்புள் வந்து நறுக்குன்னு சாப்பிடுவாங்க, சம் பீப்புள் நல்லா குழச்சி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நறுக்குன்னு நம்ம சமைச்சாதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து இப்போதைக்கு டன். ஓகே, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நான் வந்து கொஞ்சம் ட்ராயாக தான் வந்து பரட்டி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சுட சோறில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட டிஷ்ஷை. அண்ட் தென் லைக் போட மறந்துடாதீங்க. பாய்.